Okay, given a number, reverse it and add it to itself unless it becomes a palindrome. Okay, நமக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணணும். அப்புறம் அது கூடயே ஆட் பண்ணணும். add it to itself unless it became a palindrome or the number of iteration becomes more than 5. அதாவது ஒரு நம்பர் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா அதை ரிவர்ஸ் பண்ணி அது கூட ஆட் பண்ணணும். இப்போ 23 இருக்குன்னா 23 ரிவர்ஸ் பண்ணா என்ன 32. So 23 plus 32 55. So இது palindrome ஆயிடுச்சு. palindrome வந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் palindrome வரலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 73 இருக்கு, 73 என்ன பண்றோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணா என்ன வருது 10 120. ஓ மை காட், 10 கேரி 1 11, அப்போ 110 palindrome இல்ல. அப்ப இதை ரிவர்ஸ் பண்ண என்ன வரும் 0 1 1. இப்போ இதை ஆட் பண்ண 1 2 1. ஓகே, இது palindrome. அப்ப இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்ப என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும், அது கூட ஆட் பண்ணணும். palindrome தான் ரிட்டர்ன் பண்ணு, இல்லனா திருப்பி இதை ரிவர்ஸ் பண்ணு, ஆட் பண்ணு. palindrome ரிட்டர்ன் பண்ணு, இல்ல திருப்பி இதை ரிவர்ஸ் பண்ணு. இதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணிட்டே போகணும். எத்தனை தடவை பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் பிகம்ஸ் மோர் தென் 5. 5 டைம்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் பண்ணலாம். சப்போஸ் வரல அப்படின்னா நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணணும். எப்போதுமே இந்த மாதிரி கீக் ஃபார் கீக் ப்ராப்ளம்ல இல்ல அப்படின்னா இங்க பாருங்க -1 ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், இங்க இந்த மாதிரி இதுல டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டும். ஓகே, சோ இப்ப நம்மளுடைய லாஜிக் என்ன இந்த ப்ராப்ளத்துக்கு? ரைட், சோ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டா, ஒரு நம்பர் இருந்தா நம்ம என்ன பண்ணணும், ரிப்பீட்டா பண்ணணும். அப்போ ஒரு லூப்ல அந்த லூப் என்ன எத்தனை தடவை ஓடணும், 5 டைம்ஸ் தான் ஓடணும். அந்த 5 டைம்ஸ்ல என்ன பண்ணணும் நீனு, ஓகே, உன்னுடைய ஒரிஜினல் நம்பர் இருக்குல்ல, ஒரு நம்பர் வச்சுக்கோ, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணு. r is equal to reverse of the number. ரிவர்ஸ் பண்ணு, அப்புறம் அந்த ஒரிஜினல் நம்பரோட ஆட் பண்ணு. n is equal to n plus r. ஒரிஜினல் நம்பரோட ஆட் பண்ணு. இது palindrome-ஆன்னு செக் பண்ணு. is palindrome. இதுக்கெல்லாம் தனியா ஃபங்க்ஷன் எழுதிக்கோ. இது palindrome-ஆ இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணு. எல்ஸ்னா லூப்பை கண்டினியூ பண்ணு. வெளியே வந்துச்சு, லூப் விட்டு வெளியே வந்துச்சுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணிடு. சோ பார்க்கும்போதே சிம்பிளா இருக்குல்ல. நம்ம எப்படி palindrome எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ப்ராப்ளம் இப்பதான் பார்த்தோம். ரைட், சோ இது மாதிரி நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி, லாஜிக் பண்றது ரொம்ப ஈஸி. எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்றது கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அது கூட ஆட் பண்ணு, palindrome-ஆன்னு செக் பண்ணு. Right, so this is just think of the logic first like this. இந்த மாதிரி லாஜிக்கை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடுக்கு போலாம். இப்ப இந்த 5 தடவை ஓடிடுச்சு, இப்ப எங்கேயுமே ரிட்டர்ன் ஆகல, palindrome வரல அப்படின்னா இங்க ரிட்டர்ன் -1. Okay, so first we will solve the problem. So first we have to run a loop, okay, just for 5 times, right? Int I is equal to 0, I less than 5, I plus plus. Just running the loop for 5 times. Okay, now just reverse the number. For reversing number you already have a function, just call the function, the original number. Okay, now add n to the reverse number. N is equal to n plus reverse. Okay, if n is a palindrome, is palindrome. If it is a palindrome, just return n. Correct? Otherwise this loop will run for 5 times. Otherwise return -1. Simple. Right?
ஓகே, ஏற்கனவே நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு ப்ரோக்ராம் எழுதிட்டோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்லயே. ஜஸ்ட் ஒரு நம்பர் நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு பேலண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்றது வந்து பேசிக்கா நம்பர் ரிவர்ஸ் பண்ணிட்டு ஒரிஜினல் நம்பரும் அதுவும் சேமா இருந்தா பேலண்ட்ரோம். ஸோ தட்ஸ் இட். பட் ஹியர் இங்க இன்டிஜரா இருக்கு, we have to change it to long. ஏன்னா இங்க வந்து லாங்கா இருக்கிறது. அதே மாதிரி இங்க வந்து இங்கேயும் நம்ம லாங், பழைய ப்ரோக்ராம்ல இன்டிஜரா இருந்துச்சு, இந்த ப்ரோக்ராம்ல லாங்கா இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா அந்த நம்பரே பேலண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்றோம். அதுவே பேலண்ட்ரோமா தான் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணி அதே நம்பரோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அது பேலண்ட்ரோமான்னு செக் பண்ணணும். அது பேலண்ட்ரோமா தான் ரிட்டர்ன் பண்ணிடு. இது எத்தனை தடவை பண்ணலாம்? 5 டைம்ஸ் பண்ணலாம். 5 டைம்ஸ் மேல போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், -1 ரிட்டர்ன் பண்ணணும். பேலண்ட்ரோமா செக் பண்றதுக்கு என்ன, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அது என்ன பண்ணும், ரிவர்ஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் நம்பரும் ஒரிஜினல் நம்பரும் சேமான்னு செக் பண்ணும். சேமா இருந்தா ட்ரூ பேலண்ட்ரோம், இல்லைன்னா நாட் அ பேலண்ட்ரோம். அவ்வளவுதான் இஸ் பேலண்ட்ரோம். ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே போன ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். ரைட், லாஸ்ட் டிஜிட்டா எடுத்து அது கூட 10 மல்டிப்ளை பண்ணி ரிவர்ஸ் பண்றது. அவ்வளவுதான். திஸ் இஸ் த லாஜிக்.